Hi friends, very good morning. Vanapriya, Diamond Director. இந்த டைமண்ட் டேரக்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றது சில்வர் டேரக்டர் வந்து 1 இயர் நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நாள் வந்து சில்வர் குவாலிஃபை பண்ணினேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆனால் மெயின்டைன் பண்ண லெவல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் டேரக்டர். ஒரு சில டைம் இன்னும் ஃபீட்பேக் போடும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் டேரக்டர் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு வர்றதில்லை. ஏன்னா அது ரொம்ப வருஷமாக சொல்லி பழகின மாதிரி அப்படியே அது கூடவே இருந்துருச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் வந்து கொரோனாக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணேன். கொரோனாக்கு அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஒரு 2000 3000க்கு அந்த கொடுக்குற காசை வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ரீசார்ஜ்க்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணல. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். அந்த டைமில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சின்ன டியூஷன் சென்டர் வச்சுருந்தேன். நான் டியூஷன் சென்டர் வச்சு 3 months கொரோனா வந்தங்காட்டி டோட்டலாக க்ளோஸ். வேஸ்ட்டாக வந்து வாடகை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சின்னதாக வந்து அதில் ஒரு ஆர்கானிக் ஷாப். ஏன்னா டியூஷன் சென்டருக்கு வெளியே வாடகை கொடுக்குறோம், அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்ணேன். அதை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. சரி வாடகைக்காக ஏதாவது பண்ணணும், ஈவினிங்கில் டியூஷன் வருவாங்க, மதியான டைமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாவது ஒன்று பண்ணணும், லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது என்னோடய ஃப்ரெண்டு மூலியமாக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தேன். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன் அப்படிங்கிறவங்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. அப்போ வந்து நான் சரவண சார் தான் அப்படின்னு நினச்சேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு கேட்குறக்கும் பார்க்குறக்கும். பட் அதை வந்து ஒரு 2 months சில்வர் ஆச்சு. சரி சில்வர் வந்துட்டோம், இது இப்படி தான் போகும் போல் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா சில்வரை மெயின்டைன் பண்ண முடியல. எனக்கு பின்னாடி வந்தவங்க உள்ளேயே இல்லை, வெளியே போயிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சேன். அதே சமயம் வந்து இதை விட்டு போகணும்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதில்ல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரவண் சார் தான் ஒவ்வொரு தடவையும் எனக்கு வந்து முடியும் பண்ணுங்க, விசிட்டிங் கார்டு கொடுக்க போகும்போதெல்லாம் சொல்லுவார் முடியும் பண்ணுங்க தொடர்ந்து பண்ணுங்க, நீங்கள் போடுற எஃபர்ட் எல்லாத்துக்கும் பின்னாடி பலன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் ப்ரூவ் பண்ணேன். கோல்ட் டைரக்டர், அடுத்த மந்த் ஸ்டார் டைரக்டர், அடுத்த மந்த் டைமண்ட் டைரக்டர் அப்படின்ட்டு. அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த தருணம். இதை வந்து தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையும் போடுவேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நான் மட்டும்தான் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஒரு ஆஃப்லைன் ட்ரைனிங் ஆகட்டும் நான் மட்டும்தான் வருவேன். இந்த தடவை என் டீமில் இருந்து வந்திருக்காங்க. எனக்கு அதுவே வந்து நான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டீமில் இருக்கிறவங்களை தாண்டி என்ன நம்பினேன், எனி டைம் ஃபோன் தான். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை எங்கேயாவது போகணும் வரணும்னாலும் பெஸ்டேஜ் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு என்ன நானே உருவாக்கிக்கிட்டேன். எல்லாருமே வந்து அங்கே போகணும் இங்கே போகணும், அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு அட்டெண்டன்ஸ் எடுக்க முடியல அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா சரவண் சார்ட்ட எந்த ஒரு காரணத்தையும் சொல்லக்கூடாது. ஒரே ஒரு நாள் தாத்தாவோட டெத்தில் இருக்கும்போது சொன்னேன், பிரதர் அட்டெண்டன்ஸ் போட முடியல, நான் தாத்தாவோட டெத்தில் இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த நாள் தவிர ஒரு நாள் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதையோ சாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறதையோ மிஸ் பண்ணது கிடையாது. ஸோ இந்த வாய்ப்பு வந்து இப்போ விக்னேஷ் பிரதர் சொன்ன மாதிரி நான் வந்து வாழ்க்கையாக தான் பார்க்குறேன். ஏன்னா நான் தாய்லாந்து டூர் போனேன். லாஸ்ட் மந்த் 23,000 இன்கம் எடுத்தேன். இது எல்லாமே வந்து வெஸ்டேஜாக மட்டும்தான். ஒரு 8,000 ரூபா இன்கம் வாங்கிட்டு இருந்த என்னால் ஒரு 23,000 வாங்க முடியும் அப்படின்னா இது வந்து பேஸ். இதுக்கு மேலேயும் என்னோட லைஃப் இருக்குது. இதுதான் லைஃப், தாண்டி தான் எல்லாம். அதாவது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையாக வெஸ்டேஜான்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜ் தான் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஸோ மேலும் நான் எடுத்து பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா கன்சிடெண்ட்டாக பண்ணுங்கள். யார் வந்தாலும் வரலைனாலும் நம்மளால முடியும், அதை மட்டும் நினைங்க சரிங்களா. அப் டைம் வரல, டவுன்லைன் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நான் பண்ணுவேன் என்னால் முடியும், அதை மட்டும் நினைங்க. கண்டிப்பாக இங்கே சக்ஸஸ் பண்ண முடியும் ஒவ்வொருத்தராலையும். தேங்க்யூ, விஷயம்.